வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி நம்ம ஐபோன் 16 ஃபுல் ரிவ்யூ போட்டுருப்போம். பட் இன்னைக்கு இந்த வீடியோல ஐபோன் 16 இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, 15 மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ளூ கலர் எஸ்பெஷலி. ஸோ அந்த கலருக்காகவே இந்த ஃபோனை வாங்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செராமிக் ஷீல்ட் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் இந்த ஐபோன் 15 விட 50% ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால பில்ட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப காம்பாக்டான ஃபோனுங்க. நீங்க கையில வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ், நல்ல பில்ட் குவாலிட்டி. சைஸுமே இன்னைக்கு தெரியல 6.1 இன்ச் அப்படிங்கிறது சின்னது மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இது கம்மியா ஃபோன் கிடைக்கிறது இல்ல. ஸோ அதனாலே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் ரெண்டாவது பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் ரிப்பேரபிலிட்டி. ஈவன் தோ ஐபோன் 15 16 பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ள ஒரே மாதிரி இல்லங்க. நிறைய சேஞ்சஸ் ஆப்பிள் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா ஹீட்டிங் இஷ்யூவை சால்வ் பண்ணிருக்காங்க. அவரோட லாஜிக் போர்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்கனால தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம பேட்டரி கடியில பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் கொடுத்திருக்காங்க. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜ் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு ஹீட் இல்ல. சோ ஹீட்டிங் இஷ்யூவா சால்வ் பண்ணிட்டாங்க. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ரீடிசைன் பண்ணிருக்கனால ரிப்பேரபிலிட்டி பெட்டரா இருக்குன்றாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ ஐபோனோட பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆப்பிள் ஐடியோட லிங்க் ஆயிரும். சோ லிங்க் ஆயிருக்கனால நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்ட்ஸ் ஸ்வாப் பண்ணனும், ஒரு ஐபோன் 16 ல இருந்து இன்னொரு ஐபோன் 16 க்கு ஸ்வாப் பண்ணனும் அப்படினா நீங்க பண்ணிக்கலாம், எரர் மெசேஜ் இல்லாம. சோ இது ஒரு நல்ல விஷயம். அட் தி சேம் டைம் பார்ட்ஸ் ஆட்டை போட்டு விக்கிற மாதிரியான விஷயங்களையும் தடுக்கலாம். அண்ட் இப்போ மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமராஸ்ங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 12+48 மெகாபிக்சல் அப்படிங்கிற செட்டப் கொடுத்திருக்காங்க. இதுல அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா சேம் தான். ஐபோன் 15 ல என்ன கேமரா இருந்துச்சோ அதே கேமரா தான், எந்த டிஃபரன்ஸும் இல்ல. A18 சிப் இருக்கனால அங்கங்க சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் 12MP சீரியஸ்லி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்பேச்சர் பெருசு பண்ணி கொடுத்திருக்காங்க. போன வருஷம் ஐபோன் 15 Pro ல அந்த சென்சாரை இந்த தடவை 16 ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க போட்டோ எடுக்கும்போது நிறைய லைட் உள்ள வரும், ரொம்ப ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா என்னால டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியாது ஐபோன் 15 க்கும் 16 க்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல. அண்ட் கம்பேரிங் 16 Pro டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹியூஜா இல்ல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுல வந்து 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மாத்துறனால நமக்கு மேக்ரோ மோட்ல கொடுத்திருக்காங்க. அது சீரியஸ்லி ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த போட்டோகிராஃபில முக்கியமே பாத்தீங்கன்னா மேக்ரோ தான். மேக்ரோ போட்டோஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. இவ்வளவு வருஷம் அது இல்ல, பட் இந்த நான் ப்ரோக்கே அது கொடுத்திருக்காங்க. சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஐபோன் 15 ஓட கேமரா செட்டப்பே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, ஒரு பெரிய அப்கிரேடா இருந்துச்சு. சோ 16 ல இன்னுமே அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இதுல இருந்து இருக்கிற வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. நீங்க ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நாலாவது இதுதான் மேஜர் அப்கிரேட் ஐபோன் 16 ல பண்ணியிருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ். A18 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இந்த A18 சிப் வந்து 3 nm செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர். சோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஐபோன் 16 Pro ல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா A18 Pro சிப். சோ இந்த Pro சிப்புக்கும் இந்த நார்மல் A18 சிப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாதுங்க. இந்த வருஷம் ஒரு கோர் GPU எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த Pro ல. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிமிலரா இருக்கு. சோ கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸர் தான், பேரை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. சோ அதனால இந்த போன்ல உங்களுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. கம்பேரிங் 15 இது ஒரு பெரிய ஜம்பா இருக்கு. 20% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் CPU and GPU ல கிடைக்குது. அண்ட் ஆல்சோ கன்சோல் கேம் லைக் ரெசிடென்ட் ஈவில், அசாசினேஷன் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நீங்க ப்ரோல தான் விளையாடணும்னு கிடையாது, நான் ப்ரோலயும் விளையாண்டுக்கலாம். இதை தாண்டி RAM அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 6GB ல இருந்து 8GB க்கு போயிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த தடவை சீரியஸ்லி ஒரு நல்ல அப்கிரேட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ். ஏன்னா ஆப்பிள் இந்த போன் லான்ச் பண்ணும்போது சொன்ன விஷயம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நாங்க பேஸ்மெண்ட்ல இருந்து டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸே வரல அப்படிங்கறத உண்மை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல பெருசா எந்த ஃபீச்சரும் இல்ல. ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு, அப்புறம் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு, ஆடியோ மிக்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல இது இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். கண்டிப்பா ஆப்பிள் பாத்தீங்கன்னா அப்டேட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நீங்க iOS 19 கூட போக தேவையில்ல, 18 லே அடுத்த வெர்ஷன்ல நிறைய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐபோன் 16 சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். A18 A18 Proவும் கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோ மாடல்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருதோ அந்த எல்லா ஃபீச்சரும் நமக்கு ஐபோன் 16 சப்போர்ட் பண்ணும். சோ AI ஃபீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு கவலையே வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். எல்லா AI ஃபீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணும், கேரண்டி. அண்ட் ஃபைனலி ஆறாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு 45 வாட் வயர் சார்ஜிங் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது ரூமர். 20 வாட் தான் நமக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ப்ரோ மேக்ஸ் மட்டும் ஒரு சில நேரத்துல மட்டும் தான் 45 வாட்ஸ் அப்படிங்கிறது பவர் எடுக்குது. சோ அதை விட்டுருங்க. மத்தபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இதுக்கு முன்னாடி 15 வாட் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ அதை 25 வாட்டா மாத்திருக்காங்க. சோ ஃபாஸ்டா உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும் மேக்ஸ் சேஃப்ல. இது இல்லாம உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 7.5 வாட்ல இருந்தது. இப்போ 15 வாட்டா
டபுள் பண்ணிருக்காங்க which is also good. and இப்போ நம்ம பாசிட்டிவ் எல்லாமே பார்த்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த போன்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்ற நெகட்டிவ் அதோட டிஸ்ப்ளே. ஏன்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு 60 Hz refresh rate தான் கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் மாதிரியான ஃபங்க்ஷனும் இல்ல. இப்போ நான் 16 Pro யூஸ் பண்றனால எனக்கு கண்டிப்பா அது ஃபீல் ஆகுது. அந்த refresh rate கம்மியா இருக்கனால ஒரு மாதிரி லாகியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்க இன் கேஸ்ல iPhone 13 Pro ல இருந்து 16 அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கேமராக்காக அந்த மாதிரி பண்றாங்க. பட் நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து வரும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்க போறதுல 60 இதுல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இந்த ஃபீச்சர் கண்டிப்பா ஆப்பிள் கொடுத்திருக்கணும். ஏன்னா இவ்வளவு பே பண்ணி ஒரு போன் வாங்கும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே and 128 refresh rate அப்படிங்கிறது கட்டாயமா இந்த போன்ல இருக்க வேண்டியது. பட் கொடுக்கல, அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு USB-C போர்ட் வந்துருச்சு. பட் அதோட ஸ்பீட் இன்னும் USB 2.0 இருக்கு. ஸோ 2.0 ஸ்பீட் அப்படிங்கிறதுனால நீங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் இதுல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காப்பி பண்றதுக்கு பல மணி நேரம் எடுக்குது. மெயினா பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் சாலிடா எடுத்துக்குது. அதனால அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு வேணும்னே அதை வந்து லிமிட் பண்ணி USB 2.0 வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா USB 4.0 ஸ்பீட் வரைக்கும் போயிட்டாங்க. பட் இவங்க இன்னும் 2.0 இதுக்கு கொடுத்துட்டு ப்ரோக்கு வந்து 3.0 அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிறாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் நான் சொல்றது பாத்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் பட்டன். என்ன ப்ரோ ஃபுல் ரிவ்யூல பாசிட்டிவா சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் அங்கேயே நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ மாடல் அளவுக்கு இதுல அதை யூஸ் பண்றதுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்ல அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ப்ரோ மாடல் அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபீச்சர்ல மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னுமே ஒரு சில விஷயங்கள் இதை கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்டே கொடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கேமரால இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் அப்டேட்ல மேபி உள்ள கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அண்ட் மத்தபடி நாலாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அப்கிரேட் பண்ணவே இல்லை. 3 ஜெனரேஷனா அதே கேமரா தான். ஸோ அதனால போட்டோ எடுத்தாலும் சரி வீடியோ எடுத்தாலும் சரி நாய்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்த கேமரா எனக்கு சுத்தமா பிடிக்கல. 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கும் போது இந்த கேமரா செட்டப் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்கிறது சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. மத்த பிராண்ட்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பிக்சல் சாம்சங் எல்லாமே இதை விட பெட்டரா தான் இருக்கு. ஸோ அதனால ஃப்ரண்ட் கேமரா ஒரு மிகப்பெரிய மைனஸ். அண்ட் இப்போ ஃபைனலி அஞ்சாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ ஆப்பிள் இதை வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி வித்தாலும் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா எந்த ஃபீச்சரும் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஃபியூச்சர்ல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி அடுத்த மாசமே அப்டேட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி வந்தாலும் இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல எந்த பெரிய ஃபீச்சரும் இல்ல. ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ மிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் எரேசர் அதெல்லாம் தான் இருக்கு. அதெல்லாம் ஆண்ட்ராய்ட்ல எப்பயோ வந்துருச்சு. இன்னும் நிறைய ஃபீச்சர் ஆப்பிள் கொடுத்தாதான் இது கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆப்பிளே பாத்தீங்கன்னா அப்டேட்ல இன்னும் நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ இந்த iPhone 16ஓட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அண்ட் இது இல்லாம உங்களுக்கு எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தோணுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நான் சொல்ற பாயிண்ட்ல நீங்க அக்ரி பண்ணீங்களா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.